ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 9ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சனி மகா அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி. 7 எண்ணிக்கையில் மிளகு ஒரே ஒரு வெற்றில இருந்தால் போதும். மறக்காமல் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அதை செஞ்சுடுங்க. பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெற்றிலை மிளகை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி திதி பைரவருக்கு ரொம்ப உகந்த திதி. மாதத்தில் 2 முறை அஷ்டமி திதி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமி. நிறைய பேர் இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம பைரவரை வணங்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட வளர்பிறை அஷ்டமி தேதி நவம்பர் 9ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் வந்திருக்கு. பொதுவாக சனிக்கிழமையே ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில எந்த ஒரு விரத நாள் வந்தாலும் அது கூடுதல் சிறப்பு. அது சனி பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை அஷ்டமியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் சனி மகா பிரதோஷம், சனி மகா அஷ்டமின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சனி பகவான் இருக்காருல்ல, அவருக்கு குருவே இந்த கால பைரவர் தானா. 7.5 சனி, அஷ்டம சனி, இதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க கால பைரவரை தொடர்ந்து வணங்கிட்டு வந்தா அதோட தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுமா. ஓங்கி விடக்கூடிய அடி தாங்கி விழும். அதனால தான் சனிதோஷம் இருக்கிறவங்க கால பைரவரை தொடர்ச்சியாக வணங்கிட்டு வர்றது, அதுவும் அஷ்டமி திதியில் வணங்கிட்டு வர்றது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி இந்த பைரவர் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவதரிச்சிருக்காரு. அதனால பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பைரவர் வழிபாட்டை அவங்க வாழ்க்கையில் வச்சுக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பைரவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கடவுளாகவும் சுக்கிரதோஷத்தை நீக்கக்கூடிய இறைவனாகவும் பைரவர் இருக்காரு. அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கினா நினைச்சது அப்படியே நடக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தன மாலை, இது எல்லாமே பைரவருக்கு விருப்பமான மலர்கள். பைரவருக்கு உச்சி காலத்தில் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது இந்த நண்பகல்னு சொல்லுவாங்க பாருங்க, மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே அந்த நேரத்தில் அது பைரவருக்கு உகந்தது. அஷ்டமி திதிகளில் பைரவரை ராகு கால நேரத்தில் வணங்குறது ரொம்ப விசேஷம். எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் இந்த ராகு கால நேரத்தில் அஷ்டமி திதி அன்னைக்கு பிரத்யேகமாக பூஜை நடக்கும். சொல்லப்போனால் அஷ்டமி திதி அப்படிங்கிறது நவம்பர் 8ஆம் தேதி இரவு 8 மணி 23 நிமிஷத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுது. அது நவம்பர் 9 சனிக்கிழமை மாலை 6 மணி 50 நிமிஷம் வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்கு. ஒருவேளை அஷ்டமி திதிக்கான வழிபாடை செய்யணும்னா மாலை 6:30 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை மிளகு பரிகாரத்தையும் மாலை ஒரு 7 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிக்க முடியல, நாங்கள் வெளியில் வேலைக்கு போயிட்டோம், இல்லை வெளியூர் போயிட்டோம், இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்க வேற வழி இல்லை, இரவு 8 மணி 9 மணிக்குள்ள இதை பயன்படுத்திக்கோங்க. கூடுமான அளவுக்கு மாலை 7 மணிக்குள்ள பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். இது ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய பரிகாரம் கிடையாது. சரி, நம்ம வீட்டில் எல்லார் வீடுகள்லையுமே இந்த பைரவரோட ஃபோட்டோ சிலை இருக்காது. பைரவரோட ஃபோட்டோ சிலை இல்லாமல் எப்படி நம்ம வழிபாடு நடத்துறது? அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. வீட்டில் சிவபெருமானோட ஃபோட்டோ சிலை வச்சுருப்பீங்க, அதுக்கு தனியாக பிரத்யேகமாக அலங்காரம் பண்ணி வச்சுடுங்க. அது இல்லாமல் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அது அகல் விளக்கில் நெய் ஊற்றி வைக்கலாம், இல்லை காமாட்சி அம்மன் விளக்க வைக்கலாம், இல்லை குத்து விளக்கு வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த விளக்கை காலபைரவராக பாவிக்கணும். காலபைரவருக்கு உகந்த பிடிச்ச மலர்களில் அந்த விளக்கில் வச்சு, பைரவரே, எங்கள் வீட்டில் உங்களோட ஃபோட்டோ சிலை இல்லை, இப்போ நீங்கள் இந்த விளக்கில் வந்து எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி அந்த விளக்கு எரியுதுல ஜோதி, அதை பைரவராக பாவிச்சு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் இல்லை என்ன நைவேத்தியம் செஞ்சாலும் அதை நீங்கள் பைரவருக்கு வச்சு படைக்கலாம். சரி, இப்போ மிளகு அப்புறம் வெற்றிலை இதை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம்? இந்த மிளகு அப்படிங்கிறது பைரவரோட வழிபாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள், பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒரு பொருள். கால பைரவரை யார் ஒருத்தவங்க தொடர்ச்சியாக வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம். இருக்கக்கூடிய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. உங்களுக்கு தொழிலில் ரொம்ப போட்டி அதிகமாக இருக்குது, பொறாமை அதிகமாக இருக்குது, உங்களை யாரும் வளர விட மாட்டுறாங்க, நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு போகும்போது அதை யாரும் கெடுத்து விட்டுறாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல.
அது எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்கள் நண்பர்களாக மாறிடுவாங்க. இல்லைனா அவங்க உங்கள் பக்கமே வராத அளவுக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க. அப்பேற்பட்ட பைரவருக்கு உகந்த பொருட்களில் இந்த மிளகு ஒன்று. அதனால தான் அஷ்டமி தேதியில் பைரவருக்கு இந்த மிளகு தீபம் போடுறது கட்டாயமான ஒன்று. வெற்றிலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். எல்லா விதமான தெய்வீக வழிபாட்டிலையும் வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் நீங்கள் பூஜை அறையில் வேற எந்த நைவேத்தியமும் செஞ்சு வச்சு படைக்க தேவையில்லை. ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு வச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டே வாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வசியமாகிடும். அப்பேற்பட்ட ஒரு பவர் சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது. இப்போ பூஜை அறையில் மாலை ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சின்னதாக ஒரு தட்டு மேலே ஒரு வெற்றிலையை பரப்பி வச்சுக்கோங்க. அதில் 7 எண்ணிக்கையில் மிளகு எடுத்திருக்கீங்களே, அந்த 7 எண்ணிக்கையில் மிளகை ஒரு மிளகாய் எடுத்து ஓம் காலபைரவா போற்றின்னு சொல்லி ஒரு மிளகாய் வைக்கணும். அடுத்ததாக ஓம் காலபைரவா போற்றின்னு சொல்லி அடுத்த மிளகாய் வைக்கணும். இப்படி 7 எண்ணிக்கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு மிளகை அந்த வெற்றிலை மேலே வைக்கும்போதும் ஓம் காலபைரவா போற்றி ஓம் காலபைரவா போற்றின்னு சொல்லி 7 முறை வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ வேண்டுதல் என்ன வேண்டுதல்னா வைக்கலாம். இவ்வளவுதான் அவ்வளோதான் கணக்கு கிடையாது. கடன் பிரச்சனை ஆரம்பித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தைகளோட படிப்பாக இருக்கட்டும், என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அந்த வெற்றிலை மேலே மிளகு வச்சுருக்கீங்களே, இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில் அது அப்படியே இருக்கட்டும். அதை நீங்கள் தொந்தரவு செய்ய வேணாம். 7 மணிக்குள்ளே இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த மிளகையும் வெற்றிலையும் நீங்கள் என்ன செய்யணுங்க சொல்ல போகிறோம். அதை நீங்கள் 7 மணிக்கு மேலே எப்போனாலும் செஞ்சுக்கலாம். பூஜை அறையில் வைக்கிறத மட்டும் 7 மணிக்குள்ள வச்சுடுங்க. ஒருவேளை நாங்கள் வெளில போகிறோம், ஒரு 7 மணி 6 மணிக்கு நாங்கள் இருக்க மாட்டோம்னா, காலை நேரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அஷ்டமி திதி இருக்குல்ல, காலை நேரத்தில் பூஜை பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது தப்பு கிடையாது. எடுத்து வச்சுட்டீங்க. பூஜை அறையில் எவ்வளோ நேரம்னா இருக்கலாம், ஆனால் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிளகோடு சேர்த்து அந்த வெற்றிலையை பேப்பர் மாதிரி மடிக்கணும். இந்த பேப்பர் பொட்டலம் மடிப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த வெற்றிலையை அந்த மிளகோட வச்சு பொட்டலமாக மடித்து அந்த பொட்டலம் நிற்கலைன்னா மேலே ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம். இதை அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரமா வச்சுருங்க. மற்றவங்க கண்ணில் பட்டாலும் பரவாயில்லை. இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, அதுவும் வெற்றிலை கூட மிளகை சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது படிப்படியாக கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப பெரிய முன்னேற்றம் ஏற்படுதோ இல்லையோ, அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையாவது ஏற்படும். வெற்றிலை மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அது காய்ந்து போயிடும். காய்ந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் பழைய வெற்றிலையை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு வெற்றிலை நீங்கள் தயார் செஞ்சு அதே 7 மிளகை நீங்கள் மறுபடியும் பொட்டலமாக மடித்து எடுத்த இடத்துலையே வச்சுடுங்க. நீங்கள் வேண்டியிருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது, உதாரணத்துக்கு கடன் பிரச்சனைக்காக வேண்டியிருக்க அந்த கடன் காணாமல் போயிட்டுனா, அந்த மிளகை உங்களோட தலையை சுற்றி உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய கோவில் குளத்துலையோ இல்லை ஆறு ஏரி குளத்தில் போயிட்டு போட்டு வந்துடுங்க. ஒருவேளை இந்த அஷ்டமி திதிக்கு வேண்டி வைக்கிறீங்க, அடுத்த அஷ்டமி திதியில் வேண்டி நடக்கலையா, பரவாயில்லை. அடுத்த அஷ்டமிக்கு இந்த பழைய மிளகை அப்புறப்படுத்திட்டு தண்ணியில் விட்டுட்டு புதுசாக மறுபடியும் 7 மிளகை இதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு செய்யணும். முயற்சி பண்ணுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.